ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் ராகா. எல்லாருக்கும் காலை வணக்கம். மார்னிங் எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்கிற பழக்கம் தான் என்கிட்ட இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடிச்சிடுவேன். அதிசயமாக எனக்கு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. கதவை திறந்து பார்த்தா யாருமே வெளியே இல்லை, வெளிச்சம் கூட இல்லை. என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு. சரி நம்மளே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளியே வாசல் கூட்டிகிட்டு உள்ளே பார்க்கும்போது ஏதோ ஒரு குட்டி உருவம் வந்து போன மாதிரி இருந்துச்சு. பார்த்தா என் பையன், அவனும் 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி வெளியே ஓடி வந்துட்டியான். என்னடா இது, நம்ம எழுந்துச்சி என்ன வேலையை பார்ப்போன்னு பார்த்தா இவன் வேறு பின்னாடியே வந்துட்டானே அப்படின்னு இருந்துச்சு. அவனும் வாசல் தொளிக்கிறேன்ட்டு கோலம் போடுறேன்ட்டு ஒரே டிஸ்டர்ப் பண்ணிட்டான் காலங்காத்தால். சரி ஓகே, நீ டிஸ்டர்ப் பண்ணதெல்லாம் போதும், நீ ஒரு பக்கம் கோலம் போடுஞ்சிரு, அவனும் ஒரு பக்கம் கோலம் போட விட்டுட்டு அப்புறம் அடம் பிடிச்சான்னு சொல்லிட்டு வெளியே வேடிக்கை காட்டிக்கிட்டு இருந்தேன். அந்நேரத்துக்கு என்னத்தை காட்ட, எதையாவது மேலே காக்கா ஏதாவது குருவி ஏதாவது பறஞ்சா காட்டுவோன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு பின்னாடி இந்த மாடை தவிர ஒன்றத்தையும் காணான்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே போவோன்னு டிசைட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே போயாச்சு. சரி இவனும் தூங்குவான்னு பார்த்தா தூங்குற மாதிரி தெரில. சரி அவனுக்கு ஒரு பக்கம் பாலை காய்ச்சிட்டு நம்ம ஒரு பக்கம் டீயை போட்டுட்டு அப்படியே அவனுக்கு ஆற்றி கொடுப்போன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. நமக்கெல்லாம் காலையிலே டீ குடிச்சிடணும், சாயந்தரம் ஒரு டீ குடிச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேயே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். 5 மணிக்கு இவர் பண்ணுற லூட்டியை வந்து தாங்க முடியல. அப்போவே ஹாய் சொல்ல பாய் சொல்ல எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். வாங்க டீ சாப்பிட்லான்னு உங்களுக்கு ஒரு அழைப்பை போட்டுக்கிறேன். சைடில் மிஷின்லேயும் துணி போட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, பாத்திரம் கழுவுறது தான். காலையிலே உட்காந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு, ஆல்ரெடி நைட்டே நான் வந்து கொஞ்சம் விளக்கிடுவேன். அடுத்து நைட்டு சாப்பிட்டது போக மிச்சம் அந்த குக்கரு அது இது மட்டும் கிடக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் காலையில் வந்து விளக்குவேன். ஏன்னா கொஞ்சம் ஊற வச்சுட்டு நான் போயிடுவேன். என்னைய தான் மோஸ்ட்லி எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் தோணும். அது என்ன அப்படின்னா, இந்த பால் சட்டி விளக்குறது, இந்த டீ சட்டி விளக்குறது, அதுதான். ஐயையோ, அது மட்டும் 2-3 தடவை விளக்கணும். எரிச்சலாக இருக்கும். என்ன பண்ண, அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு ப்ரொக்கோலி சூப் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நாளாக ப்ரொக்கோலி வந்து என்னை நீ சமைப்பியான்னு காற்று கிடந்துச்சு. சரி வா உன்னை சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கொஞ்சோண்டு ப்ரொக்கோலியை வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேவையான ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஒரு கிண்டி அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கரை வச்சு மூடிட்டேன். விசில் வரவும் நம்ம அமர்த்தியாச்சு. இதை இவர் குடிப்பாருன்னு சொல்லி நான் அரைச்சி வச்சேன் அப்படின்னா அவர் வந்து அதை குடிக்கவே இல்லை. சரி வாடா, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு ஒரு குளியல் அவனுக்கு போட்டு விட்டுட்டு சாமிக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு நம்ம சமைச்சு முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டாட்டா, பாய் பாய்.